வாங்க இப்போ ரசம் வைக்கலாம். அதுக்கு தேவையானது 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக புளி. இன்றைக்கி நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் ரசம் வைக்க போகிறோம். இது அரிசி களைஞ்சு அதிலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கிற தண்ணி. ஃபஸ்ட்டெல்லாம் கஞ்சி, வடித்த கஞ்சியில் ரசம் வைப்பாங்க. அதாவது கொஞ்சம் பேருக்கு ஒரு டம்ளர் வடித்த கஞ்சி ஊற்றுவாங்க. இப்போ நான் 1 டம்ளருக்கு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளியும் தக்காளியும் இதுக்குள்ளே கொட்டி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ புளியை கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி. இப்போ பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அப்பளையும் அரிசி களைஞ்ச தண்ணி. இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணினா 2 டைம் களைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி எடுக்கணும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ரசப்பொடி. இதுவும் நானே தயாரித்து அரைச்சி வச்ச ரசப்பொடி. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணுனா டோர் டெலிவரி வீட்டுக்கே வரும். வேறு எதுவுமே போட வேண்டாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளவுதான். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டோம். நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். எப்போவுமே எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வெள்ளை பூண்டு 2, கருவேப்பிலை 2, அவ்வளோதான். இதை வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை ஊற்றிட்டோம்னா போதும். அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்ததையும் இப்போ நம்ம உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும், இறக்கிடலாம். இப்போ ரசம் லேசாக ஒரு கொதி வருது, அவ்வளோதான். இந்த டைமில் அது வெறும் தண்ணி ரசங்கிறனால இந்த ஒரு கொதி விடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு உடனே கொத்தமல்லி தழை போட்டு அந்த ரசம் மனம் வெளியில் போகிறதுக்குள்ளே மூடி வச்சிடணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி களைஞ்ச தண்ணியில் ரசம், வெறுந்தண்ணி ரசம் ரெடி ஆயிடுச்சு. சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.